உபாகம் புத்தகம் 6வது அதிகாரம் 12லிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். 12லிருந்து சில வசனம். உபாகம் 6வது அதிகாரம் 12லிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆராய்வாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை கோபம் அன்பில் இருந்து உங்கள் பூமி பெற்றார்கள் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவனாகிய அந்நிய தேவர்களின் சொல்லாதிருக்கிறார்கள். உன் நடுவில் இருக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் எரிச்சுள்ள தேவனாக இருக்கிறார்கள். நீங்கள் பாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருக்கிறார்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளை கருத்தாய் கைகொள்கிறார்கள். நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தை நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துக்களெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக தொழுதுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செவ்வையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உங்களுக்கு கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்தோம். கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பாடு பண்ணினார். கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் பொழுதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களும் பண்ணி நாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவிடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைப்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைப்படியும் செய்ய சமாதானமாக இருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. ஜெபிக்கலாம். மகா இரக்கத்தில் அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசிரியத்தார் உதவிச்சு இந்த வார்த்தைகள் நாங்கள் அன்றை இன்னும் அதிகமாய் அன்றைய சிந்தித்து அதை அறிந்து கொள்ள முடியாகும். உம்முடைய ஆண்டவரே அவருடைய ஒத்தாசையும் ஆளுகையும் எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசிரியத்தையும் பாதுகாத்தோம். எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபத்தை எடுக்கிறவங்க பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இங்கே நாம் அடிக்கடி படிக்கிற வசனம் தான், ஆனாலும் இங்கே கர்த்தரை மறவாதபடிக்கும் எச்சரிக்கையாக இரு என்று அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்ப்போம். இப்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ அதுக்கு மேலே அவர்கள் சுதந்திரித்து கொண்ட தேசம் அங்கே நான் பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டாத அந்த பட்டணங்கள், அவர்கள் கட்டாத வீடுகள், அவர்கள் அங்கே அந்த வீடுகளில் இருக்கக்கூடியதான பொருட்கள் இவையெல்லாம் அங்கே அவர்கள் அனுபவிக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் சொந்தமாக எடுத்துக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் பார்ப்பேன். ஆனால் அதற்கு முன்னே எகிப்தில் நான் பார்க்கும்போது அதுக்கு எதிர்மறையான காரியமாக இருக்கும். அவர்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அங்கே வீட்டில் சரியாக அங்கே அவர்கள் தங்க முடியாது. சரியான ஒரு நிலைமை ஓய்வு அங்கே கிடையாது. சரியான ஒரு நிலைமையிலே அவர்கள் அங்கே எகிப்தில் இல்லை. அவர்கள் இருப்பு களவாயில் இருந்தார்கள் என்று தான். அப்படிப்பட்டதான ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்காரு, ஒரு ஒரு அமைதியான அந்த நாட்டிலே, அந்த கானான் தேசத்தில் அவருடைய சத்துருக்களை எல்லாம் அழித்து அங்கே அவர்களை கொண்டு வந்து குடியேற்றி இருக்கிறார் என்றுதான். அப்படியாக அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை மறக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தரை அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிட வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்புறம் 14வது வசனத்தில் அப்புறம் சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று நாம் பார்க்கிறோம். சொந்தமாக இந்த உலகத்தில் நாம் அறிந்து கொண்ட அந்த சத்தியத்துக்கு மாறான நிலைமையிலே அநேகமான போதனைகளை நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பார்க்க முடியும்.
இப்போ இந்த வேதத்தை வைத்துக்கொண்டே அந்நிய தேவர்களை வணங்கக்கூடியதான ஒரு காரியங்களை நாம் சுற்றிலும் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வேதத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவிதமான விக்கிரக ஆராதனைகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். இப்போது அங்கு அப்படிப்பட்டதான போதனைகள் இருக்கிறது. இன்னும் வசனத்துக்கு மாறான நிலைமையிலே பிசாசானவன் பலவிதமான அவளுக்கு ஏற்ற நிலைமையிலே அநேக விதமான போதனைகளை அவன் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்லப்படும். அதை நாம் பின்பற்றக்கூடாது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ அதை குறித்து நாம் ஒரு வசனத்தினுடைய தெளிவும் அதனுடைய காரியம் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அநேக விதமான கேள்விகள் வரணும். அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஒரு காரியம். இப்போது அநேக சந்தேகங்கள் வேதத்திலிருந்து வரணும். இப்போ அது வரும்பொழுது தான் நம்ம இன்னும் அதிகமாக வசனத்தை நம்ம படித்து அல்லது மற்ற வசனத்தை அது நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லேருந்து சில நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சோர்கிட்டருந்து கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த சந்தேகம் வரலான்னு சொன்னால் அப்போ நம்ம அதில் வசனத்தை படிக்கிற காரியங்களிலே நாம் குறைவுகளாக இருக்கிறோம் என்று அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போது பாடம் நடத்தும்போது சில புரியலைன்னா சில பேர் சந்தேகம் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ண அமைதியாக இருப்பாங்க. சில பேர் அது புரிஞ்சிருக்கோம், சில பேர் புரியாமல் கேள்வி கேட்க மாட்டாங்க. சில பேர் புரிஞ்சு கேள்வி கேட்க மாட்டாங்க. சில பேர் அமைதியாக எப்படி நம்ம கேட்குறதுன்னு சொல்லி பயந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான அந்த சந்தேகங்களை கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை எப்படி நம்ம இருக்கிறோன்னு நமக்கு தெரில. நம்முடைய நிலைமைகளில் நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகமான வசனத்தில் அநேகமான சந்தேகங்கள் அங்கே வரும். அதை நம்ம வசனத்தை படித்து அது நம்ம புரிந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மற்ற அந்த உபதேசத்துக்கு சம்மந்தப்பட்டு அநேக குழப்பங்கள் வரும். ஏன்னா நம்ம வேறு வெளிய இடங்களுக்கு நாம் போகிறோம், படிக்கிற இடத்துக்கு போகிறோம் அல்லது மற்ற வெளி இடங்களுக்கு போகும்போது அங்கே இப்படிப்பட்டதான தவறான உபதேசத்தை போதிக்கூடியவர்கள், கை கொள்ளக்கூடியவர்கள் அங்கே அநேகர் இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தான் நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இந்த கிறிஸ்துவின் சபைன்னு சொல்ல அவங்களுடைய போதனை என் கூட படிக்கும்பொழுது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு மூலமாக அங்கே வந்தது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போது அவர்கள் இப்படிய போதனை அங்கே சற்று கிறிஸ்துவை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனாலும் அங்கே சற்று அது வித்தியாசமானதாக அது இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு பார்க்கணும். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே நாம் புதிதாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அநேக விதமான கேள்விகள், சந்தேகங்கள் அங்கே வரணும். இப்படி வரும்பொழுது அந்த சந்தேகங்களை அங்கே தெரிஞ்ச சோதரிட்டு கேட்டு அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் அது நம்ம இன்னும் ஆண்டோடைய வசனத்திலே நான் வளர்வதற்கு அது நமக்கு உதவிகரமாக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்டதான நிலைமை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். 16ஆம் வசனத்தில், நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. இப்போ இங்கே இஸ்ரவேல் மக்கள் மாசாவிலே செய்தது போல என்று நமக்கு பார்க்கணும். இப்போ கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் நம்மை பரீட்சை பார்ப்பார். நாம் எப்படி இருக்கிறோன்றதை நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். எப்படி இருக்கிறோன்றதை சோதித்து பார்ப்பார். இப்போ நாமும் கர்த்தரை சோதித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் அதுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ கர்த்தர் நமக்கு யோபுக்கு சோதனை வந்தது. கர்த்தர் யோபை சோதித்து பார்த்தாரு. இதனமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தாரு. எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சோதித்து பார்த்தாரு. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கணும். நாமும் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் அது விகற்பமான ஒரு காரியமாக இருக்கு. அப்படிப்பட்டதான மக்கள் நிலைமையில் தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள் என்று அப்பா. இப்போ அந்த சம்பவத்தை நாம் குறித்து சிந்திக்கும் பொழுது யாத்திராகமம் புத்தகம் இல்லை வருது. யாத்திராகமம் 17வது அதிகாரம்
யாத்திராகம் 17வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தரவேண்டும் என்றார்கள். மோசே, எங்களுடைய வாதாடுகள் கர்த்தரை ஏற்றி என்றார். இப்போ இங்கே கர்த்தரை பரீட்சை பார்ப்பிடுதான ஒரு நிலைமை நமக்கு அது கர்த்தரை பரீட்சை பார்ப்பிடுதான நிலைமை சொல்லும்பொழுது அது எப்படியாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம்? விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை, அதை நம்ம வாசிக்கிறோம். இப்போ அவர்கள் எகிப்திலிருந்து அவர்களை பெரிய வாதைகளை எகிப்து தேசத்தின் மேல் செலுத்தி, அவருடைய தேவர்கள் மேல் நீதியை செலுத்தி, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் கொன்று அவர்கள் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வரும்போது சிவந்த சமுத்திரத்தையும் அவர்கள் பார்வோனுடைய கையிலிருந்து நீங்களாக்கப்பட்டு அந்த வழியாக அவர்கள் வெட்டாந்தர வழியாக நடந்து வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அந்த பார்வோனு கையிலிருந்து அவங்க வெளியே வர முடியாது, அவ்வளோ பெரிய இராணுவ பலம் அங்கே இருக்கிறது. இவர்களே ஒரு புரட்சி செய்து அவர்கள் அந்த ராஜாவுக்கு எதிராக கலகம் செய்து அவர்கள் படைகளை திரட்டி அவர்களை ஜெயித்து இவங்க வர முடியாது. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமையிலே இவர்கள் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களை ஆண்டவர் வெளியே அற்புதமாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட மக்கள் இப்போது இந்த வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, ரவிதீமில் இருக்கிறாங்க, சீன் வனாந்திரத்தில். அப்போது அவங்க தண்ணீர் அங்கே இல்லை. இப்போது தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செஞ்சுருக்கணும்? நிறைய எங்களுக்கு தண்ணீர் இல்லை, மோசே கிட்ட சொல்லி எங்களுக்கு தண்ணீர் வேணும், நாங்கள் இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக, வாதாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடியதான ஒரு நிலைமையாக இருக்குது. இப்போ அந்த விசுவாசம் இல்லாத ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாசம் இல்லாத நிலைமையிலே நாம் அங்கே வாக்குவாதம் வாதாடக்கூடியதான ஒரு நிலைமை, அது அவிசுவாசத்தை அது காண்பிக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இப்போ அந்த அவிசுவாசம் தேவனை பரீட்சை பார்க்கக்கூடியதான நிலைமையிலே அது மாறுகிறது. அதான் இங்கே சொல்லியிருக்கிறாரு என்னாகமத்தில், நாம் உபாகமத்தில் வாசித்தோம் இல்லையா, 6ஆம் அதிகாரம், கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அதே வசனம் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரை சோதிக்கும்படியாக பிசாசான் கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வரக்கூடிய நிலைமை நாம் பார்க்கும்போது, அப்போ ஆண்டவர் அந்த வசனத்தை எடுத்து அங்கே பயன்படுத்துகிறார். அப்போது உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சாத்தாங்கிட்ட ஆண்டு சொல்லுவோம். உதாரணமாக நாம் கர்த்தரை எந்த நிலைமையிலே நாம் பற்றி கொண்டிருக்கிறோம், எந்த நிலைமையிலே நம்முடைய விசுவாசம் இருக்கிறது, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். குடிக்க தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம். இன்னும் பல விதமான நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற நிலைமையில் அநேக விதமான தேவைகள் நமக்கு வரலாம். அப்படிப்பட்டதான தேவைகளிலே நாம் எப்படியாக செயல்படுகிறோம், ஆண்டவரை எப்படியாக நாம் சார்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஆண்டவரை எப்படி நாம் குறை சொல்கிறோம், அல்லது ஆண்டவரை எப்படி நாம் விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்குது. நாம் எப்படியாக இருக்கிறோம்? இப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? இங்கே கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போது அந்த விசுவாசம், தேவன் மேலே இருந்த விசுவாசம் அங்கே இல்லை. ஏன்னு சொன்னால் அங்கே இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் இல்லை, கலப்படமான ஒரு நிலைமையிலே அவிசுவாசிகளும் அங்கே கலந்து இருக்கிறாங்க. அதாவது அவிசுவாசம் சொன்னால் அந்த இஸ்ரேல் ஜாதி அல்லாத ஒரு எகிப்து தேசத்தில் உள்ள மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த விசுவாசிகளையும்
அங்கே அவிசுவாசத்துக்கு நேராக நடத்தக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார். அதற்கு விசுவாசிகளும் செவி கொடுக்கிறதான ஒரு நிலைமை தான் அங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்டதான கத்தை படித்து பார்ப்பதான ஒரு அவிசுவாசம் அங்கே வந்தது? அந்த அவிசுவாசத்தினுடைய நிலைமை அங்கே கலந்திருக்கூடியதான அவிசுவாசிகளுடைய ஐஸ்வர் மக்கள் இல்லாத ஜாதிகளுடைய நிலைமையை நம்ம இருப்பாங்க. இன்னொருமாக நம்முடைய அந்த குடும்பத்திலும் நம்முடைய சபையின் நிலைமைகளிலும் சில இந்த விதமான ஒரு காரியங்கள் வரும்பொழுது அந்த அவிசுவாசத்தினுடைய நிலைமையில சிலர் அங்கே இன்னொருமாக நம்மை அங்கே அவிசுவாசத்துக்கு ஏதுவான நிலைமையில் நம்மை தூண்டிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்டதான் நிலைமையில தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 17:7 நான் அதை வாசிக்கிறோம். இந்த மாசா மேரிபான்னு சொல்லி அந்த வசனம் வருது. யாத்திராகம் 17:7. இங்கே நான் வாசிக்கிறோம். அந்த ஸ்தலத்துக்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டு. மாசானா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சோதனை சொல்லப்பட்டிருக்கு. மேரிபானா பாரல் அல்லது குழப்பம், சண்டை என்ற ஒரு நிலைமையிலே அது அர்த்தமாக இருக்கு. இப்போ அந்த மாசா என்றும் மேரிபா என்றும் அந்த இடத்துக்கு பெயரிட்டாங்க. இன்னும் அங்கே கர்த்தரை அவர்கள் அங்கே விசுவாசத்தோடு கூட அவர்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு தண்ணீர் இல்லை, தண்ணி வேணும் அப்படின்ற ஒரு நிலைமையிலே அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி அவர்கள் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகும்படியாக கொன்று போட எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் அது விசுவாசத்தினுடைய வார்த்தைகளாக இல்லை. அப்போது அது யாத்திராகமும் நம்ம 15வது அதிகாரம் இதில் நம்ம சிந்திக்கும் பொழுதும் அங்கே அந்த வசனம் வருது. இதே மாதிரியான சம்பவம் அங்கே மாறாவிலே அங்கே வருகிறது. நம்ம பார்க்கலாம். யாத்திராகம் 15:24 எண்ணத்தை குறிப்போம் என்றார். அப்போது ஒரு அந்த அவிசுவாசம் அங்கே வரும் பொழுது அந்த முறுமுறுப்பும் அந்தமான ஒரு கர்த்தரை பரீட்சை பார்க்கிறதான ஒரு காரியங்களும் அங்கே வரக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கணும். அதிலிருந்து நாம் அங்கே நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை அது எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது? விசுவாசத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறோம். அப்போ நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ விசுவாசத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும், கடந்து போக வேண்டும், விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை தான் நம்ம சிந்திக்கிறதாக இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை தான் இப்போ கர்த்தரை அங்கே இந்த ரவிதீபிலே நம்ம அங்கே வாசித்தோம். அது மாசா மேரிபா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல கூட நம்ம அங்கே என்னாகமத்தில் கூட அது வருது. என்னாகும் 20:13 வருஷம். இங்கே இது நம்ம யாத்திராகம் வாசித்த சம்பவமும் இது வேறு சம்பவம். அங்கேயும் தண்ணி இருந்தால் இங்கேயும் தண்ணி தான் இல்லை. அப்போது அங்கே கண்மலை பார்த்து அடின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது மோசே அடிக்கிறாரு, கோலில் தண்ணீர் வருது. இங்கே ஆண்டவர் இதுவும் மாசா மேரிபான்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த 2 விதமான இடங்களாக அது இருக்குது, ஒரே இடம் இல்லை. இப்போது இது அந்த இடத்துலையும் அங்கே ஆண்டவர் பண்ணுறாரு, பேசுன்னு சொல்கிறாரு. ஆனால் மோசே அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை சரியாக கவனிக்காமல் அங்கே அடிச்சிட்டு நம்ம இருப்பாங்க. அப்போது அந்த நிலைமையிலும் அங்கே எங்கேயும் அங்கே என்ன செய்கிறாங்க ஜனங்கள் அங்கே அந்த விசுவாசம் கர்த்தரை பரீட்சை பார்ப்பவர்களாக அங்கே மாறுகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் நாம் விசுவாச பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த காலம் நோக்கி பரலோகத்தை நோக்கி போகக்கூடிய இந்த விசுவாச அந்த பிரயாணத்தில் அநேகமான அங்கே மேடு பள்ளங்கள் ஏற்றத்தாழ்வுகள் அங்கே வரும் பொழுது நாம்
என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சட்டம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சொல்லும் பொழுது அவருடைய உள்ளான அர்த்தம் என்ன? நாம் அவிசுவாசத்துக்குள்ளாக கடந்து போகக்கூடாது, அல்லது விசுவாசத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதான ஒரு ஆலோசனையாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைமையிலே இதே சம்பவமானது சங்கீதம் 78:18 வாசிக்கிறோம். சங்கீதம் 78:18 அப்புறம் 41 அதே அதிகாரம். சங்கீதம் 78:18, 41. தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்றார். 41 வசனத்தில் 1. இப்போ மட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இங்கே இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் தேவனை மட்டுப்படுத்தினார்கள், பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்றால் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இப்போ அந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அது கர்த்தரை மட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமையிலே நாம் மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, தேவனை பரீட்சை அங்கே இருதயத்திலே நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்று நாம் இப்படியாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே அநேக விதமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த எகிப்திலிருந்து அவர்கள் அந்த காதேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் அவர்கள் எப்படியாக கர்த்தரை எத்தனை முறை பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்னாகும் 14:22 சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 14:22. இங்கே இந்த சம்பவம் எப்போ சொல்கிறாருன்னா, அவங்க கானான் தேசத்துக்கு போயிட்டு வேவு பார்த்துட்டு அந்த 12 பேரும் போயிட்டு வேவு பார்த்துட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து தேசத்தை குறித்து 2 பேர் நல்ல செய்தி சொல்கிறாங்க, மற்ற 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் நடக்குது. இது வந்து காதேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காதேஸ் பெர்னேயாவில் நடக்கூடியதான சம்பவம். அந்த சம்பவத்தோடு தொடர்ந்து தான் அவங்க கர்த்தரை விசுவாசிக்கலை. அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் காலேபுக்கும் யோசுவாவுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட அந்த காலகட்டம் சீனாய் மலையிலிருந்து வந்துட்டாங்க. அப்போ இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவர்கள் 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்துருக்கிறதாக இங்கே வசனம் நமக்கு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அப்போது எத்தனை முறை பரீட்சை பார்த்துருக்கிறார்கள்? 10 முறை என்று சொல்லப்படும். அநேகமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகமான விசுவாசத்துக்குள்ளாக நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போது எத்தனை முறைன்னு நம்ம இங்கே 10 முறை இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா வரக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏன்னா 20வது அதிகாரத்து வாசத்தில் இதுக்கப்புறம் அந்த சம்பவம், அதுக்கப்புறம் வரக்கூடியதான காரியங்களை நமக்கு வாசிக்கும். இந்த ஒரு சம்பவம் இந்த காதேஸ் பர்னேயா வரைக்கும் நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் 10 முறை என்று சொல்லப்படும். அவர்கள் கர்த்தருடைய கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலைமை நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்டதான் நிலைமையிலே அவர்களுடைய சரீரங்கள்லாம் வனாந்திரத்தில் விழுந்து அவங்களெல்லாம் மாண்டு போன பிறகு அவருடைய பிள்ளைகள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த நிலைமையிலே நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி இஸ்ரவேல் மக்கள் அவங்க கானானுக்குள்ளே போகல, அவரை படித்து பார்த்தவங்க, அந்த மாதிரி நாமளும் போகாமல் இருந்துருவோமா? அப்போ அந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே இப்படி வரணும். அப்போ புதிய விசுவாசிகள் இப்படி ஒரு கேள்வி வரணும். அப்போது நாம் அவங்க கானானுக்குள்ளே போகல, அப்போ நம்மளும் அவிசுவாசம் வரும்போது நம்மளும் போகாமல் இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி புதிய விசுவாசிக்கு வரணும். அப்படி நாம் அதற்கான பதில் என்ன? அப்போ நாம பரலோகத்துக்கு போக முடியாதா?
அப்போ அந்த கானானில் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கானானில் இறந்துட்டாங்க. அப்போ நம்மளும் அவிசுவாசத்துக்குள்ளே போனால் அங்கே இன்னொன்றுமாக பரலோகத்துக்கு போக முடியாதா? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், அப்போ நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதா? அந்த கேள்வி அங்கே வரணும். இப்போ அந்த கேள்விக்கான அந்த பதிலை நாம் அங்கே தேடக்கூடியவர்களாக இருக்கும். இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கும்போது, நம்முடைய மாம்சமெல்லாம் மாம்சிக்க காரியங்கள் ஆண்டு நம்மளை இந்த பூமியிலிருந்து அதை ஒழித்து தீரும் வரைக்கும் அந்த மாம்சிக காரியங்கள் அல்லது அவிசுவாசத்துடைய காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து அவர் அங்கே ஒழித்து நம்மை அந்த விசுவாசத்துக்கு நேராக நம்மை பரிபூர்ணப்படுத்தி நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அதுதான் நாம் சிந்திக்கூடிய விசுவாசிகளுக்கு நாம் சிந்திக்கூடியதான இப்பொழுது கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்கே இஸ்ரேல் மக்களுடைய அந்த அதை நாம் அப்படியே ஒப்பிட்டு நாம் பார்க்க முடியாது. அப்போ நம்ம எப்படியாக ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அப்போது அந்த விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவிசுவாசமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதற்கான காரியங்களை ஆண்டவர் நமக்கு பூமியில் நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும் என்று நாம் பார்க்கணும். அப்போ அந்த சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது அதற்கான சிக்ஷைகள் தண்டனைகள் ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் கொடுக்குறார். அப்போ அந்த நிலைமையில தான் ஆண்டவர் நம்மை சிக்ஷித்து நம்மை பரிசுத்தமாக்கி அந்த நிலைமையிலே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார் என்பதுதான் நம்முடைய சிந்திக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே முழுகினவன் முழுதுமாக சுத்தமாக இருக்கிறான். அப்போது கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யோவான் 13 அதிகாரத்தில் வாசிக்கும். அப்போது 13 அதிகாரத்தில் முழுகினவன் முழுதுமாக சுத்தமாக இருக்கு. இப்போ நம்ம போகும்பொழுதும் வரும்பொழுதும் சில சுத்தங்கள் நம்முடைய நமக்கு குறுக்க வருகிறது, நாம் தெரியாமல் அந்த அசுத்தத்தில் மிதிச்சிடுறோம். அல்லது இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது நாம் அவனுடைய வசனத்தினாலே நம்மை கழுவிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வசனத்தினாலே நம்ம சுத்திகரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டத்தில் போய் நம்ம ஆண்டு சமூகத்தில் போய் நம்முடைய காரியங்களை சொல்லி ஜெபித்து ஆண்டத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அங்கே யோவான் 13 அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்தோனமாக நீங்களும் நாங்கள் உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனேன், அந்தோனமாக நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவுள் என்று அங்கே சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை நமக்கு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாம் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம். ஆனால் அங்கே சில அவிசுவாசத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய நடைகளிலே நம்முடைய போக்குவரத்திலே வரும்பொழுது அவைகளை நாம் வசனத்தின் மூலமாக வசனத்தை இன்னும் அதிகமாக நாம் படித்து நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போது கர்த்தரை நாம் பரீட்சை பார்க்கக்கூடாது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போ அது 1 Corinthians 10 அதிகாரத்தில் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நாம் ஏசாயா 7:12 ஒரு ராஜாவை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஏசாயா 7:12 அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தோட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 12 தான் வாசி. 12லேருந்து அவர் 13-14. அப்போது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசுவாசிப்பதற்கு போதாதென்று என் தேவனை விசுவாசிக்க மாட்டீர்களோ? ஆதலால் ஆனந்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு நதியை இருந்தது, அவன் இம்மானுவேல் என்று பெயர். இங்கே நம்ம பார்ப்போம், ஆகாஷ் சொல்லக்கூடிய ராஜா, ஆனாலும் அவருக்கு உண்மையாக இருந்த ராஜான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த விஷயத்தில் அவருக்கு எதிராக எழும்பக்கூடியதான நிலைமையிலே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டு கொடுக்கூடியதான பதிலை நமக்கு பார்க்கும் பொழுது, அப்போது இந்த அவருக்கு எதிராக அந்த சமாரியா ராஜாவும் சிரியாவின் ராஜா வராங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் ஆகாஷுக்கு அந்த ராஜாவுக்கு சொல்கிறாரு, நீ விசுவாசிக்காவிட்டால் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்ராஹிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள்.
அப்போது விசுவாசிக்கக்கூடியதான ஒரு நிலைமை ஆகாஷ் சொல்லப்படுது. அப்போது ஆகாஷ் ராஜா என்ன சொல்கிறாரு, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது அர்த்தம் என்ன? கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம கர்த்தரை விசுவாசிக்கல, நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதான பலவிதமான அந்த ஏற்றத்தாழ்வுகளே நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். இப்போ கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறவர்களாக அந்த ஆகாஷ் ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவர்களாக இருக்கும். அப்போது நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை பரீட்சை செய்யாதபடி, கர்த்தரை நம்முடைய அவிசுவாசத்துக்களால் நான் கடந்து போகாதபடிக்கும் நாம் அவருடைய கர்த்தருடைய விசுவாசத்தினால் நிலைத்திருக்கூடியவர்களாக இருப்போம். இங்கே அந்த ராஜா கர்த்தரை விசுவாசத்தினாலே ஒரு மிகப்பெரிதான ஒரு வெளிப்பாடு அங்கே அந்த ராஜாவின் மூலமாக நமக்கு வெளிப்படும். இப்போ கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, கிறிஸ்துவனுடைய அந்த இந்த உலகத்திலே அவர் எப்படியாக வெளிப்பட போகிறார் என்பதை குறித்தான ஒரு மிகப்பெரியதான வெளிப்பாடு அந்த விசுவாசத்தின் மூலமாக அங்கே நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு பார்க்கணும். பந்தனமாக நாம் கர்த்தரை அவிசுவாசமாக பரீட்சை பார்க்கும் பொழுது நமக்கு அநேக காரியங்கள் மறைக்கப்படலாம், அநேக காரியங்கள் நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவரை நாம் விசுவாசத்துக்கெல்லாம் கடந்து போகும் பொழுது இன்னொன்றுமான ஒரு தேவனுடைய ரகசியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாகும், வேதவசத்தில் வார்த்தைகளை நாம் தியானித்து அதை நாம் அறிந்து கொள்ள முடியாகும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும். அப்போ அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்போது அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது முழுவதான அந்த வெளிப்பாடு நமக்கு அங்கே இருக்காது. ஆகவே நாம் விசுவாசத்தில் கடந்து சென்று நாம் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டவனுமாக நாம் விசுவாசத்தில் அதன்படி நாம் பரீட்சை பார்க்காம விசுவாசத்தில் நாம் கடந்து சென்று அநேகமான ஆசீர்வாதங்களையும் அநேகமான தேவனுடைய ரகசியங்களையும் நாம் அறிந்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஜெபம் செய்வோம். சர்வவல்லம் படைத்த அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஆராயத்தை மையப்படுத்த முடியாத கிருபியை உங்களுடைய கண்ணில் எங்களுக்கு இரக்கத்தையும் நீ காண்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்போது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முடியாமல் நீ உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து அவர்களை அற்புதமாக அடையாளமாகும் ஆச்சரியமாகும் ஆண்டவரே நீர் அவர்களை கானான் தேசத்துக்கு நீ வழிநடத்தி வந்தீர். அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போதும் அவர்கள் அநேக குறைவுள்ளவர்களாக பரீட்சை பார்க்கிறவர்களாக அநேகர் விழுந்து போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே உண்மை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆம்டாவே நாங்கள் உலக வழிபாடுகளும் உலக எல்லா விதமான தீமிழந்தங்களை விலக்கி காத்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ராஜரிக ஆசாரிய கூட்டமாக குலத்தின் புத்திரர்களாக எங்களை நீ வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அதுக்காக உம்முடைய விலைக்கிறியவங்களுக்காக நீ சிந்திருக்கிறீ, அதை நாங்கள் மறவாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே எச்சரிக்கையாக இருந்து கர்த்தாவே உண்மை உத்தமமாக உண்மை பின்பற்றும்படியான கிருபையை தர வேண்டுமாம் நோக்கம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை ஆராய்க்கிறதுல நாங்கள் ஆண்டவரே எச்சரிக்கையாகவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் காரியங்களை செய்யும் நீ தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமா வேண்டிக்கும் அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்க முடியாகும். நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அருமையான இந்த நாளை நீங்களுக்கு மீதியான நேரங்களில் நீர் எங்களோட இருக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். காஞ்சிபுரம் போகக்கூடிய காரியங்கள், அங்கே நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாம் நோக்கம் ஜெபிக்கிறோம். மதிய சாப்பாட்டு காரியங்கள் மற்றும் அன்றவரே சுவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டி உதவி செய்கிறோம். ராமசந்திராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையானது உங்களுடைய பலன் சரீரத்தில் பலனை தந்து கர்த்தாவே பரிபூர்ண சுகம் தர வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே ஜெயந்தியக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கண் ஆபரேஷன் செய்யப்பட்ட நிலைமையிலே அவருக்கு நீ பரிபூர்ண சுகந்தாரம் உங்களுடைய கிருபினாலே தாங்கிக் கொள்ள வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் சுவீனமாக இருக்கிற பிள்ளைகள், வயதான பிள்ளைகள்,
எல்லாரையும் உடைய சமூகத்தில் நினைக்கிறோம் கத்தாவே. நீ தாமே எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தாரும். சாந்தி சோதரிக்காக ஜெபிக்கிறோம். பலவீன சரீரத்தில் பலனை தாரும். மற்றும் விஜயாண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறக்கம் பாராட்டி உதவி செய்திலும் மற்றும் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு கத்தாவே. எல்லாரையும் உங்களுடைய சமூகத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரே நீ தாமே ஆரோக்கியத்தை பலனை கொடுத்து கத்தாவே. உங்களுடைய கிருபினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டுமாம் நோக்கம் ஜெபிக்கிறோம். அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் உங்களுடைய கிருபையும் எங்களோட இருந்து நாங்கள் எல்லா ஊழியத்தையும் கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி எங்களுக்கு ஒவ்வொருக்கு இறக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஆண்டும் வீட்டுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்திலே தாழ்வோடு பணியோடு சுமத்துக்கு ஏறெடுக்கும் எங்களுக்கு பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்.